கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த வேதமே வெளிச்சம் என்ற நிகழ்ச்சியின் மூலம் உங்களை நான் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த உலகத்துல பாடு இல்லாத மனிதன் யாரும் இல்லை. ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒவ்வொரு பாடுகள், ஒரு போராட்டத்தின் மத்தியில அவங்களுடைய பாதையில, அவங்க வாழ்க்கையின் பாதையில நடந்து சென்று கொண்டிருக்கிறாங்க. ஆனாலும் நம்மளுடைய கஷ்டத்தையும் வேதனையும் அடுத்தவருக்கு தெரியாது, நம்மளுடைய இருதயத்துக்குத்தான் தெரியும். ஆனால் முதலாவது ஆண்டவருக்கு தெரியும். நம்ம அந்த வார்த்தையை வாசிக்கிறோம் பைபிள்ல. ஒரு கஷ்டமான ஒரு சூழ்நிலையில போகிற மனிதனை யாரும் அறியாமல் இருந்தாலும் கர்த்தர் ஒருவர் அறிந்திருக்கிறார். அதான் பைபிள்ல சங்கீதம் 139 சங்கீதம் 3வது வசனத்துல, நான் நடந்தாலும் படுத்திருந்தாலும் என்னை சூழ்ந்திருக்கிறீர், என் வழிகள் எல்லாம் உமக்கு தெரியும். நம்ம போற வழி ரொம்ப கடுமையான போராட்டம் நிறைந்த வழிகளாக இருக்கலாம். அந்த வழிகளை அறிந்தவர் ஆவியானவர் கர்த்தர் ஒருவர் தான். நீங்க போய்கிட்டு இருக்கிற கஷ்டமான ஒரு சூழ்நிலையில அந்த வழி யாருக்கும் தெரியாம இருக்கலாம். அந்த பாதை, ஒரு குடும்பத்துல ஒரு நெருக்கமான ஒரு போராட்டம், சமாதானம் இல்லாம ஒரு பாதை, நெருக்கமான ஒரு பாதையில நீங்க கடந்து சென்று கொண்டிருக்கலாம். அந்த பாதையை மற்றவங்களுக்கு, உங்களை சூழ்ந்து இருக்கிறவங்களுக்கு தெரியாம இருக்கலாம். ஆனால் கர்த்தருக்கு தெரியும். நீங்க ஒரு நெருக்கமான பாதையில நீங்க சென்று கொண்டு இருக்கீங்க. அதுல சமாதானம் இல்லை, மன ஆறுதல் இல்லை, யாரிடத்திலும் சொல்ல முடியாத ஒரு வேதனை, குடும்பத்துல ஒரு மனசுல ஒரு இருதயத்துல ஒரு நெருக்கத்தோட நீங்க இருந்து கொண்டிருக்கலாம். ஆனாலும் நான் யாரிடத்திலும் போய் சொல்ல முடியாது அந்த வேதனையை அப்படின்னு நீங்க இருதயத்துல நினைச்சு கொண்டிருக்கலாம். ஆனால் அதை கர்த்தர் அறிந்திருக்கிறார். நீங்க போகும் வழியை அவர் அறிந்திருக்கிறார். அந்த நெருக்கமான பாதையில நீங்க போய் கொண்டிருக்கிறத கர்த்தர் அறிந்திருக்கிறார். அந்த பாதையில யாரிடத்திலும் நீங்க உதவி கேட்க முடியாத ஒரு சூழ்நிலையில் இருக்கலாம். யாரிடத்திலும் சொல்ல முடியாத ஒரு போராட்டம் நிறைந்த அந்த பாதையாக இருக்கலாம். ஆனாலும் மனிதரிடத்துல போய் நம்ம கேட்பதை விட கர்த்தரிடத்துல கேட்கணும். கர்த்தர் உங்க பாதையை அவர் அறிந்திருக்கிறார். அவர் உங்களுக்கு உதவிக்கரம் நீட்டுவார். ஏன்னா மனுஷனை நம்புவதை பார்க்கலையும் கர்த்தர் பேரு பற்றுதலாக இருப்பதே நலம் என்று பைபிள் சொல்கிறது. அதை கர்த்தர் விரும்புகிறார். நீங்க ஆண்டவரிடத்துல போய் கேளுங்க, இந்த பாதை எனக்கு கடினமாக இருக்கிறது, இதை நான் எப்படி கடந்து செல்வேன்? ஆவியானவர் கர்த்தரே, தேவனே, நீங்க உதவி செஞ்சீங்கன்னா அந்த பாதை, நான் போற வழியை உமக்கு தெரியும்ப்பா, உமக்கு மறைவாக ஒன்றும் இல்லை. அவர் எங்கேயும் அவர் உங்களுடைய சூழ்நிலையை அவர் பார்த்து அறிந்திருக்கிறார். அவர் தூரத்துல இருந்தாலும் உங்களுடைய நிலைமை அவருக்கு தெரியும். நிச்சயம் மன இறங்குவார். ஆண்டவரே, உம்மை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம்ப்பா. தகப்பனே, உம்முடைய பிள்ளைகள் மன நெருக்கத்தோடு ஒரு சமாதானம் இல்லாத ஒரு பாதையில் அவங்க கடந்து சென்று கொண்டிருக்கலாம். அதை நீர் அறிந்திருக்கிறீரப்பா. மன இறங்குங்கப்பா. ஆண்டவரே, அந்த நெருக்கமான பாதையில இருந்து உம்முடைய பிள்ளைகளுக்கு நீங்க ஆண்டவரே ஒரு சமாதானத்தை கொடுங்க. அந்த பாதையிலிருந்து அவங்களுக்கு ஒரு மன நிம்மதியை கொடுங்கப்பா. அந்த நெருக்கமான ஆண்டவரே, அந்த காலத்துல நடந்து சென்ற அந்த பாதை, ஆண்டவரே, அவங்க திரும்ப அந்த பாதையில அவங்க நடக்க கூடாது. அதுல இருந்து அவங்க திரும்பி நீங்க தூக்கி எடுங்க ஆண்டவர். அந்த எந்த நெருக்கம் இருந்தாலும் சரியாப்பா, அதுல இருந்து அவங்களுக்கு ஒரு விடுதலையை நீங்க கொடுக்க போறீங்க. அதற்காக நன்றி. உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். இயேசு மூலம் ஜெபிக்கிறேன் பிதாவே. ஆமேன், ஆமேன்.